ஹலோ வீவர்ஸ், வெல்கம் டு கலிடி குடிச்சி சினிமா. இந்த வீடியோவில் நம்ம ரஜினிகாந்த் கூட ஆர் முத்துராமன் நடித்த 2 படங்களை பற்றி டீட்டெயிலாக பார்த்துலாங்க. அது என்னென்ன படங்கள் எந்த வருஷம் ரிலீஸ் ஆகிருக்கு அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்க போகிறாங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் வீடியோவை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்களா, நம்ம சேனல் வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே இருக்கிற பெல் ஐக்கனை மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம ரஜினிகாந்த் கூட ஆர் முத்துராமன் 2 படங்கள் நடிச்சிருக்காப்புல. ஃபர்ஸ்ட் படம் பார்த்தீங்கன்னா 1978 நம்ம ரஜினிகாந்தனுடைய 28வது வயசில் பாவத்தின் சம்பளம் அப்படிங்கிற படத்தில் நம்ம பரிமளா நம்ம ரஜினிகாந்த் கூட நடிச்சிருக்காப்புல. இந்த படத்தில் ஆர் முத்துராமன் தான் டேவிட் அப்படிங்கிற கேரக்டரில் செம்ம சூப்பராகவே நடிச்சிருக்காப்புலங்க. இந்த படத்தில் நம்ம ரஜினிகாந்த் வந்து ஹிம்செல்ஃபாக தான் நடிச்சிருக்காப்புல. இதில் துரை அப்படிங்கிற டேரக்டர் வந்து டைரக்ஷன் பண்ணிக்காப்புலங்க. இந்த படத்துக்கு இசை சங்க கணேஷ் தான் இசையமைச்சிருக்காப்புல. இந்த படம் எப்படி இருக்குது, இந்த படத்தில் நம்ம ரஜினிகாந்த் ஹிம்செல்ஃபாக நடிச்சிருக்காப்புல ஆர் முத்துராமன் கூட. அந்த கேரக்டர் எப்படி இருக்குது அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். 2வது படத்தை பற்றி பார்த்தோம்னா 2வது படம் 1982 நம்ம ரஜினிகாந்தனுடைய 32வது வயசில் போக்கிரி ராஜா அப்படிங்கிற படம் தாங்க. போக்கிரி ராஜா படத்தில் நம்ம ரஜினிகாந்துக்கு ஜோடியாக வந்து ஸ்ரீதேவி நடிச்சிருக்காப்புல. இதில் ராதிகாவும் நடிச்சிருக்காப்புலங்க. இந்த படத்தில் நம்ம ஸ்ரீதேவியினுடைய மாமனாராக வந்து ஆர் முத்துராமன் வந்து நடிச்சிருக்காப்புல. ஆர் முத்துராமன் வெங்கடாச்சலம் அப்படிங்கிற கேரக்டரில் செம சூப்பராகவே நடிச்சிருக்காப்புலங்க. இந்த படத்தை எஸ்பி முத்துராமன் தான் டைரக்ஷன் பண்ணி. இந்த படத்தில் நம்ம ரஜினிகாந்த் வந்து ரமேஷ் ராஜா அப்படிங்கிற கேரக்டரில் டபுள் ஆக்டிங் நடிச்சிருக்காப்பு. இந்த படத்தை MS விஸ்வநாதன் தான் இசையமைச்சிருக்காப்புல. இந்த 2 படங்களில் நம்ம ரஜினிகாந்த் முத்துராமன் நடித்த இந்த 2 படங்களில் உங்களுக்கு எந்த படம் பிடிச்சிருக்கு, எந்த படத்தில் உள்ள கதை பாட்டு பிடிச்சிருக்கு அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இதே போல் சினிமா தகவலை தெரிஞ்சுக்கிட்ட கலிடி குச்சி சினிமா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே இருக்கிற பெல் ஐக்கனை மறக்காம கிளிக் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.